இது நல்லா இருக்குல்ல? நல்ல வேளை ஒரு வழியா நாம ட்ரெயினை பிடிச்சிட்டோம். இல்லைன்னா மீட்டிங்க்கு லேட் ஆயிருக்கும். நான் அப்பப்ப அடிப்பேன் பயங்கரமான தமாஷு. இப்ப பயமா இருக்குது ஏன்னா கையில இருக்கு 20 lakh கேஷ். ட்ரெயின் அங்க இருக்கு. ட்ரெயின் மேல யாரோ குரங்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு நம்ம அதை பார்த்தா டவுட்டா இருக்குதுக்கா. அதுல டவுட்டா? ஆமா உண்மைதான். அவங்க எப்படி பறந்து வந்து ட்ரெயின் மேல குதிக்கிறாங்க? அதை எங்க கிட்ட கேட்டா? யாரும் இருக்கிற இடத்தை விட்டு நகரக்கூடாது. நாங்க இந்த ட்ரெயினை கொள்ளையடிக்க போறோம். நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களால கொள்ளையடிக்க முடியாது. நீங்க என்ன தடுப்பீங்களா? சூப்பரா அடிச்ச. நீ எங்க ஆளுங்க மேலயா கைய வைக்கிற? ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்லண்ணா, நீங்க அடிச்சது எங்களுக்கு வலிக்கவே இல்லை. இவங்க இப்படி பண்றதை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க கூடாது. அட்டாக் பண்ணுவோம். எல்லாரும் நில்லுங்க. அவங்கள அட்டாக் பண்ணாதீங்க. பண்ணா உங்களுக்கு அடிபட்டுரும். எஸ் மேடம். எஸ் மேடம். எஸ் மேடம். அட்டாக்! நீ எங்களை தனியா அட்டாக் பண்ண போறியா? ஓ தனியாவா? நான் அட்டாக் பண்ண போறது இல்லைண்ணே. யாராவது இருந்தா அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். நம்ம கண்ணா சாரோட பிரீஃப் கேஸ்ல 20 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏய், ஆஹா, சும்மா இருந்த என்ன இவன் மாட்டி விட்டுட்டான். கையில பணம் இருக்குன்னு போட்டு விட்டுட்டான். கையை தட்டுங்க. நிறுத்துங்க. எல்லாரும் உங்க கிட்ட இருக்கிற ஜுவல்லரி வாலெட்ஸ் எங்க கிட்ட கொடுத்துடுங்க. என்னோட பேக்ல முக்கியமான ஃப்ளாப்பி பென் டிரைவ்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் இது எங்களோட. நண்பர்களே, நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க போகலாம். கிங் ஃபிளமிங்கோ வாழ்க. மை காட், என்ன ஒரு ஹைடெக்கான ராபரி இல்ல? எஸ் சார், நான் முழு முயற்சி பண்ணுவேன் சார். ஆமா சார், என்னோட அறிவியை யூஸ் பண்ணுவேன் சார். எஸ் சார். இச்சுக்கா, என்ன வந்து மோதிராதீங்க. இச்சுக்கா.
குவா குவான்னு கத்துனா குழந்தைங்க. ஆனா நீங்க ஏன் விழுந்தீங்க? கைய தட்டுங்க. ஈச்சுக்கு இது என்ன கை தட்டுற விஷயமா? ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இப்போதான் கமிஷனர் சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஈச்சுக்கு ஆஹா ஓகே, நான் தக்காளியும் வாங்கிட்டு வரேன். நான் கொத்தமல்லி இலையும் வாங்கிட்டு வரேன். 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன். கவலைப்படாத, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஈச்சுக்கு கமிஷனர் சார் உங்களை டொமேட்டோ கொத்தமல்லி வாங்கிட்டு வர சொன்னாரா? என்னோட ஒய்ஃப் இப்ப ஃபோன் பண்ணாப்பா. ஆனா நீங்க கமிஷனர் சாரோட போன்ல பேசுனீங்கல்ல? ஈச்சுக்கு முதல்ல கமிஷனர் சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. இப்போ என் ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணா. ஒரு போன் இங்க இருக்கு, அப்போ இன்னொரு போன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஈச்சுக்கு நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? ஏன் வந்தீங்க? ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வந்தோம். ட்ரெயின்ல கொள்ளையடிச்சிட்டாங்க. அந்த திருடங்க என்னோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்புறம் கண்ணா சாரோட 20 லட்சம் ரூபாயும் கொள்ளையடிச்சிட்டாங்க. ஆமா, அவங்க பறந்து வந்தாங்க, திருடிட்டு பறந்தே போயிட்டாங்க. பறந்து வந்தாங்களா? இது ஃபிளமிங்கோவோட வேலைதான். சின்னவனே, மிஸ்டர் பாண்டா ஃபிளமிங்கோவோட ஒண்ணு சேர்ந்துட்டாரு. நம்ம ஃபிளமிங்கோவை பத்தி இவர்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்ப இவருக்கு எப்படி அவரை பத்தி தெரிஞ்சது? இது இந்த வாரத்துல 10வது தடவை நடந்திருக்கு. பேங்க்ஸ், ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லா இடத்துலயும் ஃபிளமிங்கோஸ் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு உண்டாயிடுச்சுங்க டர்ரு. இந்த பிளம்பிங்கோ யாரு? நான் தான் ஃபெமிங்கோ. நான் படபடன்னு பறந்து போயிடுவேன். ஒரு மாசத்திலேயே இந்த ஊரை நான் கொள்ளைய அடிச்சிருவேன். யாருக்கிட்டையும் எதுவும் இருக்காது. இதுக்கப்புறம் இந்த ஊர் முழுக்க அழிவுதான் வரப்போகுது. பேங்க்ஸ், மியூசியம், ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாத்தையும் கொள்ளையடிப்பேன். இந்த ஊர்ல ரொம்ப வசதியா இருக்கிறவங்கள நான் கிட்னாப் பண்ணிடுவேன். பிசினஸ் மேன்ஸ், பிலிம் ஸ்டார்ஸ், பில்டர்ஸ், சயின்டிஸ்ட்ஸ் எல்லாரையும் கிட்னாப் பண்ணுவேன். அவங்களோட பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு படபடன்னு பறந்து போயிடுவேன். என் வழியில யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவங்கள விட மாட்டேன். யாருக்கிட்டையாவது தைரியம் இருந்ததுன்னா என்னை தடுத்து பாருங்க. இது ஃபெமிங்கோவோட சேலஞ்ச். நீங்க எல்லாரும் ஃபிளமிங்கோட சேலஞ்ச டிவில பாத்தீங்களா? ஆமா, அவனோட ஆளுங்க மேடமோட இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு போயிட்டாங்க. கண்ணா சாரோட 20 லட்சமும். ஆமாப்பா, எந்த பேங்க்ல நான் பணம் வச்சிருந்தனோ அந்த பேங்கையும் அவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. அட ஆமாப்பா, என் அண்ணனோட ஜுவல்லரி ஷாப்பையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. ஏன் அண்ணாவோட ஜுவல்லரி ஷாப்பையும் கொள்ளை அடிச்சுட்டாங்க. உங்க அண்ணன் ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காரா? இவனுக்கு அண்ணனா எனக்கும் அண்ணன் மாதிரி தான். நான் தான் நந்து, நான் வாழ்றது ஒரு பொந்து. நகருங்க நகருங்க, இல்லன்னா உங்களுக்கு அடிபட்டுரும். அப்புறம் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. நகருங்க நகருங்கன்னு சொல்றேன்ல. எல்லாரும் நகருங்க, கீழே லாண்டக்க போறேன். சாரி, லேண்டிங்ல சின்ன ப்ராப்ளம், அவ்வளவுதான். திருடனை பார்த்தா ஓங்கி அடிப்பேன் தடியில. சித்தப்பாவால ஒழுங்கா லேண்ட் பண்ண முடியல. கைய தட்டுங்க. இவர் யாரு? என்னோட சொந்த சித்தப்பாப்பா இவரு. உங்களை பார்க்கத்தான் இங்க வந்தாரு. கைய தட்டுங்க. சரி, இவர் எப்படி பறந்தாரு? இவரு சூப்பரான சயின்டிஸ்டுங்க. அதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்ப பாத்தீங்க. ஆனா இவர் எதுக்காக எங்களை பார்க்க வந்திருக்காரு? ஏன்னா ஃபெமிங்கோ என்ன கிட்னாப் பண்ண போறதா வார்ன் பண்ணிருக்கான். அதுக்கெல்லாம் முன்னாடி நாம அவனை பிடிச்சாக்கணும். சரிப்பா, அப்ப நீங்க போலீஸ்ட்ட போக வேண்டியதானே? இல்ல, ஃபெமிங்கோவை ஹனி பனி சோதா அப்புறம் பப்பட் இவங்க தான் பிடிக்க போறாங்க. சோபரே சோபரே சோபரே. எப்பா சித்தப்பா, நாங்க அவரை பிடிக்க தயாரா இருக்கோம். ஆனா அவர் எங்க இருக்காருன்னு முதல்ல சொல்லுங்க. ஆமாப்பா, அந்த ஃபிளமிங்கோ ஒன்னும் பறவை கிடையாது. அவனை பறந்தே நாங்க போய் பிடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, அவன் ஒரு இன்டர்நேஷனல் திருடன் சார். அப்படின்னு பார்த்தா நீங்க 4 பேரும் சூப்பர் ஹீரோ தானே? சூப்பர் ஹீரோஸா? சின்னவனே, நம்ம சூப்பர் ஹீரோஸாமே. இத்தனை நாளா நமக்கே தெரியல. வா, நம்ம பறந்துகிட்டே போலாம். எங்க சித்தப்பா சயின்டிஸ்ட் வேலையா பாப்பாரு. அவரே உங்களை நல்லா பறக்க வைப்பாரு. கை தட்டுங்க. நான் நந்து, வாழ்றதோ பொந்து. எப்படி பறப்பாங்க? என்கிட்ட நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அதால ஒரு மனுஷனால பறக்க முடியும், தண்ணி மேல நடக்க முடியும், எதிரிங்க கூட சண்டை போட என்கிட்ட நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்கு. அப்படின்னா சரி, நாங்க தயாரா இருக்கோம். அடடே சூப்பர்.
எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நீங்க தான் உதவி செய்றீங்க. இந்த தோத்தரம் சொல்றது உண்மைதான். இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஆனா நிறைய பிரச்சனையில இருந்து எங்களை நீங்க காப்பாத்திருக்கீங்க. புகழ்ந்ததுக்கு நன்றி. இதோ நீங்களா எங்க கூட இருக்கீங்கல்ல. அந்த பிளமிங்கோ ஊர் முழுக்க கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லிருக்கான். அவனை நம்ம புடிச்சே ஆகணும். நாம அவனை பிடிச்சே ஆகணும். உடனே எல்லாரும் லேபுக்கு வாங்க. நம்ம டீமோட பேரு சூப்பர் டீம் எக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ச். ஐடென்டிஃபிகேஷன் அக்செப்டட். என்னோட லேபுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இதுதான் ஃப்ளைங் கிட். இதோட ரெக்கைகளை மோட்டர் ஜெட் வச்சிருக்கேன். இந்த பட்டனை அழுத்தி உங்களால பறக்க முடியும். உள்ள வாங்க, இன்னும் நிறைய காட்டுறேன். இது மோட்டார் ரெகுலர் ஸ்கேட்டிங் போர்ட். தண்ணியில கூட இது ரொம்ப வேகமா போகும். நான் இதுல போறேன் ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா இரு. ஓ சாரி. இதுதான் பிளாக் பெப்பர் கன். இதனால எதிரிகளுக்கு இருமல் அட்டாக் வரும். சித்தப்பு சூப்பர் பொருள் பண்ணியிருக்கப்பா. இது பாத்தீங்களா, இதான் பபிள் கன். நான் பபிள் கம் சாப்பிடுவேன். அதுல பெருசா ஒரு முட்டையை விடுவேன். சேர்ல கால வச்சா சறுக்கும். இதுல நிறைய பபிள் கம் இருக்கும். கையை தட்டுங்க. இது பபிள் கம் இல்ல, பபிள் கன்னு. இதுல இருந்து வெளியில ஒரு பபிள்ல லாஃபிங் கேஸ் இருக்கு. என்கிட்ட இன்னும் நிறைய பொருள் இருக்கு. அதாவது செவர்ல நடக்கக்கூடிய ஷூஸ், லேசர் வாட்ச். இந்த பொருளெல்லாம் நீங்க பயன்படுத்தினா சூப்பர் ஹீரோ பவர் கிடைச்சிடும். ஓ வாவ், சூப்பர் ஹீரோ. இத முதல்ல நான் பறக்க வச்சு பாக்குறேன். காப்பாத்துங்க. அப்பா நான் தான் நந்து. நான் வாழ்றதோ பொந்து. எனக்கு காப்பாத்துங்கோ. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. நந்து, நான் வாழ்றது ஒரு பொந்து. இவன் ஏகப்பட்ட தொல்லைய தரான். என் பின்னாடியே ஏன் இவன் வரான்? என்னப்பா இது? என்ன இது? நானும் பார்த்துட்டு இருக்கேன். கிரீன் பட்டன் அழுத்து. கிரீன் பட்டன். ஓ காப்பாத்துங்க. யாராவது வாங்க. நந்து ஆண்டவ மூளை இல்லாம படைச்சிட்டான். இந்த நந்து என் இடுப்பெலும்ப உடைச்சிட்டான். கையை தட்டுங்க. முதல்ல மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கங்க. ஸ்டார்ட் பண்ண yellow பட்டன் ரெட் கலர் ஸ்பீடுக்கு, ப்ளூ பட்டன் ஹை ஸ்பீடுக்கு, கிரீன் கலர் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்து பண்ணிக்கிறேன். எனக்கு மெக்கானிசம் புரிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. வேண்டாம் வேண்டாம். தீபாவளி வருது, அதுக்கு வேணும் கையில காசு. அட ஆண்டவா, ஜஸ்ட்ல நான் மிஸ். கையை தட்டுங்க. எல்லாரும் கை தட்டுங்க, கை தட்டுங்க. டெஸ்ட் டியூப் கூட இந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஆயுதமா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
நில்லு. சொல்றது கேளு. பாத்துட்டேன். இத வச்சு என் ஃப்ரெண்டோட உயிரை நான் காப்பாத்த போறேன். ஹனி கிரீன் பட்டன் அழுத்து. உன்கிட்ட தான் சொல்றேன், கிரீன் பட்டன் அழுத்து. உங்களால முடியும். நீங்க எல்லாரும் அந்த ஃப்ளமங்கோவை பிடிங்க. சும்மா இருங்க சித்தப்பா, நீங்க சொல்றத கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளோட ஊரை ஃப்ளமிங்கோ கிட்ட இருந்து காப்பாத்துங்க. கண்டிப்பா சித்தப்பாவோட கேஜெட்ஸை வச்சு அந்த ஃப்ளமிங்கோவை ஒரு வழி பண்ணிடுவோம். சரிப்பா, இந்த மிஷின்ல நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையாகி இருப்போம். சித்தப்பாவோட லேப்ல இருக்குதுங்க சூப்பரான ஐட்டங்க. இவங்க எல்லாரும் சூப்பர் ஹீரோ ஆயிட்டாங்க. சரியா சொன்ன. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க 4 பேரும் நல்ல சூப்பர் ஹீரோவா இருப்பீங்க. ஒரு வழியா லாஃபிங் கேஸ் வெளில போயிடுச்சு. சரி, இத கொஞ்சம் பாருங்க. இதுதான் உங்க ட்ரெஸ்ஸஸ். இது புல்லட் ப்ரூஃப். இந்த மாஸ்க போட்டுக்கிட்டா நீங்க யாருங்கிறது யாருக்கும் தெரியாது. டெக்னாலஜியோட உதவியால நான் ஃப்ளமிங்கோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனோட அடுத்த பிளான் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது நீங்க எல்லாரும் இந்த ஷிப்ல கொள்ளையடிக்கிறது தான். அப்புறம் படபடன்னு பறந்து போயிடலாம். சரி, ஷிப்ல எதுக்கு பாஸ்? ஏய் கழுத, இந்த ஷிப்ல சட்னிபூரோட ராஜா தன்யா சிங் திருடின எல்லா தங்கத்தையும் விலை மதிப்பில்லாத சிலைகளையும் மறைச்சு சிங்கப்பூருக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அது கோடிக்கணக்கான தங்கம். அது கிடைச்சிருச்சுன்னா படபடன்னு பறந்து போயிடலாம். நாம இப்ப அந்த ஷிப்பை கொள்ளையடிக்க போறோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஷிப்பை கொள்ளையடிக்க விடாம தடுக்கணும். இதனால 2 யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளமிங்கோக்கு அவனை எதிர்த்து சண்டை போட சூப்பர் ஹீரோ இருக்காங்கங்கிற விஷயம் தெரியும். 2வது விஷயம், நம்ம நாட்டோட பொருட்கள் வெளியில போகாம காப்பாற்றப்படும். புரியுதா? அட நந்து, கண்ட்ரோல் பா. இப்போ உங்க டீமோட பேரு என்ன தெரியுமா? சூப்பர் டீம் எக்ஸ். ஷிப்புக்கு போறதுக்கு தயாராயிடுங்க. சோனா சிங், தங்கத்தோட செக்யூரிட்டிய டைட்டா வை. இன்னைக்கு ரொம்ப நல்ல நேரமா இருக்கு. சரிங்க மகாராஜா. நமக்கு இங்க எந்தவித பிரச்சனையும் வராம நல்லபடியா பாத்துக்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நேரமா இருக்குல்ல. அட, பொதுவா ஸ்கூபா டைவிங்காக ஷிப்ல இருந்து தண்ணில தானே விழுவாங்க. ஆனா இவங்க தண்ணில இருந்து எதுக்காக ஷிப்புக்குள்ள வந்தாங்க? ஏன்னா இது உங்க நல்ல நேரம் மகாராஜா. இவங்க உங்களோட தங்கத்தை திருட வந்திருக்காங்க. என்ன சொல்ற? அப்ப நீயும் இந்த திருடங்களோட சேர்ந்துட்டியா? ஆமா, ஏன்னா இவங்க கொள்ளையடிக்கிறதுல 10% எனக்கு தரதா சொல்லியிருக்காங்க. காட்ஸ், இவங்க எல்லாரையும் உடனே பிடிக்க போங்க.
என்ன காப்பாத்துங்களே. என்ன இது, என்னோட நேரம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. இவ்வளவு சீக்கிரம் எங்க போறீங்க? வந்து எங்க கூட சண்டை போடுங்க. நீங்களா யாரு? சூப்பர் டீம் எக்ஸ். உங்களை மாதிரி ஆட்களை அழிக்கிறது எங்க வேலை. அவங்கள தாக்குங்க. ஓடுங்க ஓடுங்க. விடாதீங்க, தப்பிக்க விடாதீங்க. பிரமாதம் பிரமாதம். நீங்க என் தங்கத்தை காப்பாத்திட்டீங்க. எது எப்படியோ இன்னைக்கு நேரம் ரொம்ப நல்ல நேரமா இருக்கு. உங்களுக்கு நான் இப்போ பரிசு கொடுக்க போறேன். இந்த நாட்டோட தங்கத்தை வெளியே கொண்டு போறியா? அந்த சிலைகளும் நம்ம நாட்டுக்கு சொந்தமானது. உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். வாழ்நாள் முழுக்க நீங்க ஜெயில தான் இருக்க போறீங்க. கப்பலை கரப்பக்கமா ஓட்டுங்க, அங்க போலீஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்களாம் யாரு? சூப்பர் டீம் எக்ஸ். இது ரொம்ப நல்ல நேரம் தான். என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது எல்லாமே ரொம்ப தப்பு தான். இந்த மாதிரி தப்ப நான் திரும்ப பண்ணவே மாட்டேன். அது உன்னால முடியாது, ஏன்னா இங்க இருந்து நீ ஜெயிலுக்கு தான் போற. பிரேக்கிங் நியூஸ். முதல் தடவையா பிளமிங்கோட கொலைக்காரங்க தோத்து போயிட்டாங்க. அவங்க அட்டாக்க ஃபிளாப் பண்ணிட்டாங்க. சூப்பர் டீம் எக்ஸ் ஷிப்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்களே பாருங்க. சூப்பர் டீம் எக்ஸ் எவ்வளவு சூப்பரா சண்டை போடுறாங்கன்னு பாருங்க. மேடம், கார்ட்டூன் சேனல் வைங்களேன். முடியாது. நான் இந்த நியூஸ முக்கியமா பார்த்தாகணும். இந்த 4 பேரும் பாக்குறதுக்கு ஏன் உங்கள மாதிரியே இருக்காங்க? டிவிய பார்த்துட்டு கேள்விய கேக்குறீங்க. இவங்கள பார்த்து சூப்பர் ஹீரோஸ் நான் சொல்றீங்க. கை தட்டுங்க. பெரிய வாளோட மரத்துல தொங்குனா அது மங்கி, இவங்க எல்லாருமே செம்ம டாங்கி. கைய தட்டுங்க. என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இப்ப நான் உண்மையா சொல்லிட போறேன். என்ன உண்மையா சொல்ல போற? நான் சொல்லிடுறேன். ஒன்னு டாகி, ஒன்னு பப்பட்டு, 2 கேட்டு. கரெக்டா? ஆனா அந்த சூப்பர் ஹீரோஸ்லயும் டாக், கேட், பப்பட் இருக்கே. சூப்பரே சூப்பரே சூப்பரே. வாட் அ கோஇன்சிடென்ஸ். டவுட்டா? காலையில இருந்து நீங்க 4 பேரும் எங்க தான் போனீங்க? அடடா மேடம், இவங்க எல்லாரும் என் கூட தான் இருந்தாங்க. பேங்க் ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் ஆடினாங்க. சாரிப்பா, கை தட்ட சொல்ல மறந்துட்டேன். எனக்கு என்னமோ இவங்க உங்கள மாதிரி தான் இருக்கிற மாதிரி தோணுது. யாரு தான் இந்த சூப்பர் டீம் எக்ஸ்? இன்னைக்கு சூப்பர் டீம் எக்ஸ் நமக்கு இன்டர்வியூ தர போறாங்க. நீங்க ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணி இருக்கீங்க. இத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? யாரு இந்த சூப்பர் டீம் எக்ஸ்? யாரு யாரு? 4 முட்டாளுங்க கூட சண்டை போட்டு தோத்துட்டு வந்திருக்கீங்களா? அடடா பாஸ், நாங்க முட்டாள் கிடையாது. அதுல 2 பூனை, ஒரு கிளி, ஒரு டாக் இருந்தது. நீங்க எல்லாரும் கழுதையா இருக்கீங்க. கழுதையா? நான் படன்னு பறந்து போயிடுவேன். அட என்ன பாஸ் நீங்க? அவங்க சூப்பர் ஹீரோ வச்சே, அவங்க கிட்ட நிறைய பவர் இருக்கு. அந்த சூப்பர் டீம் எக்ஸ் யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிங்க. இல்லனா நான் படன்னு பறந்து போயிடுவேன்.
இல்ல பாஸ், உங்க பேரு பிளமிங்கோவா இருந்தாலும் நீங்க பிளமிங்கோ மாதிரி பறக்கலாம் முடியாது பாஸ். அட முட்டாள் கழுதையே, நீ ஒரு முட்டாள் கழுத. பாஸ், நீங்க மறுபடியும் தப்பா சொல்றீங்க. நான் கழுதல்ல, ஒரு மனுஷன். டேய், பேச்ச குறைச்சிட்டு அந்த சூப்பர் டீம் எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிங்க. சீக்கிரம் போங்க. பாஸ் பாஸ், எல்லா டிவி சேனலும் அந்த வேலையை தான் பண்றாங்க. நீங்க டிவியை மட்டும் பாருங்க பாஸ், உங்க கேள்விக்கான பதில் தானா கிடைச்சிரும். எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க பிளமிங்கோட மோதி இருப்பாங்க. நான் படன்னு பறந்து போயிடுவேன். இல்ல பாஸ், ஆஹா, நீங்க பறந்து ஓடி எங்கேயும் ஒளிய கூடாது. அந்த சூப்பர் டீம் எக்ஸுக்கு நீங்க பாடம் சொல்லி தரணும். ஆஹா ஆஹா, அதத்தான் நானும் சொல்றேன். இங்க பாருங்க, நாளைக்கு இந்த ஊர்ல ஃபுட்பால் மேட்ச் இருக்கு. இந்த ஊர்ல கேப்டன் மஞ்சித் பக்காக்க ரொம்ப விரும்புறாங்க. அதனால நாம அவனை கிட்னாப் பண்ணிரலாம். சரிங்க பாஸ், அதனால நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது இல்லையா? டேய், நாம குழந்தைங்க மாதிரி எதுக்காகவும் பயப்படக்கூடாது, புரியுதா? இப்பவே போய் போலீஸ்க்கு போன் பண்ணு. நாளைக்கு மேட்ச்ல நாம மஞ்சித் பக்காக்க கிட்னாப் பண்ண போறோம்னு சொல்லு. ஓகே பாஸ். அவனை காப்பாத்த கண்டிப்பா சூப்பர் எக்ஸ் டீம் வருவாங்க. அப்ப நாம அவங்கள புடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் படன்னு பறந்து போயிடுவேன். சூப்பர் டீம் எக்ஸ் வாங்க. ஈச்சுக்கா, இது எப்படி இருக்கு? ஈச்சுக்கா, சாரி. என்னாச்சு இன்ஸ்பெக்டர் பாண்டா, நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? கமிஷனர் சாரு போன் பண்ணாரு. மஞ்சித் பக்காக்க கிட்னாப் பண்ண போறாங்களாம். கமிஷனரா இருந்து எதுக்கு அவர் கிட்னாப்லாம் பண்றாரு? கமிஷனர் சார் இல்ல, பிளமிங்கோ அவங்க ஆளுங்க தான் கிட்னாப் பண்ண போறாங்களாம். அப்ப பிளமிங்கோ தானே போன் பண்ணி இருந்திருக்கணும். கமிஷனர் எதுக்காக போன் பண்ணாரு? அடே ஆள் வளர்ந்த அறிவு வளராதவனே, அந்த பிளமிங்கோ டைரக்டா கமிஷனருக்கு போன் பண்ணி பேசிருப்பான். டவுட்டா? ஆமா, அவரு நாளைக்கு ஸ்டேடியம்ல நடக்க போற மேட்ச்ல எனக்கு டியூட்டியை கொடுத்துட்டாரு. சரி, நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க சார்? எனக்கு சூப்பர் டீம் எக்ஸோட உதவி இப்ப தேவைப்படுது. சரிப்பா, அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? ஹனி பனி, சூப்பர் டீம் எக்ஸ்ல 2 பூனைங்க இருக்காங்க. அதனால உங்களுக்கு அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? அது நாங்க தான். என்ன சொன்னீங்க? இவன் என்ன சொன்னானா, எங்களால கண்டிப்பா அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா. அப்படின்னா கண்டுபிடிங்க. அட என்னப்பா, இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருந்தா அவங்கள எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? தைரியமா போங்க சார், நாளைக்கு சூப்பர் டீம் எக்ஸ் ஸ்டேடியத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஏப்பா, நம்ம 4 பேரும் ஸ்டேடியம்க்கு போய் என்ன பண்ண போறோம்? அந்த கிட்னாப்பர்ஸ புடிச்சிரலாம். அடே டாங்கி, மேட்ச் பார்க்க 40,000 பேர் வருவாங்க. நம்ம 4 பேரால எப்படி அவங்கள கண்டுபிடிக்க முடியும்? நான் நந்து வாடுறது பொந்து, எதுக்கு 4 பேர்னு சொல்ற? நாங்க எல்லாரும் வரோம், ஒன்னா சேர்ந்து அவனை புடிச்சிடலாம். சின்னமனே, புத்தி சுவாதீனம் இல்லாதவங்கள நல்ல ஐடியா கொடுக்குற பாரு. அத நீ சொல்றியா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? அப்படின்னா சரி, நம்ம எல்லாரும் சூப்பர் டீம் எக்ஸோட சேர்ந்து அவங்கள பிடிப்போம். பால் இப்போ மஞ்சித்தோட கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அவர் எல்லாருக்கும் கடுக்கா கொடுத்துட்டு பிடுக்கா போயிட்டு இருக்காரு. ஐ லவ் யூ மஞ்சித் பக்கா. ஏ ஏ ஏ ஏம்பா, உனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கா? நீதான் அவரை கடத்த போறியா? என்ன சொல்ற? இவரை கிட்னாப் பண்ணிட்டா மேட்ச்ல நம்ம டீம் எப்படி ஜெயிக்கும்? பேசாம போ. பன்னி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சரி சரி, சீக்கிரமா வந்துரு. அட, எதுக்கு நீங்க எல்லாரும் உங்க வாய்க்கு டேப் போட்டு ஒட்டி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நாங்க தான் மேட்ச்ல விளையாடணும், ஆனா எங்களை அடிச்சு போட்டு யூனிஃபார்மை எடுத்துட்டு போயிட்டாங்க. மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க அப்புறமா விளையாடுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஹலோ, கயிறு அவுத்து விட்டு போ. ஏதாவது தெரிஞ்சதா?
இவ்வளவு பெரிய கூட்டத்துல நம்ம அவங்கள தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுல டவுட்டா? ஆமாப்பா, சந்தேகப்படுற மாதிரி யாருமே அங்க இல்லையாப்பா. ஏன் இவ்வளவு நேரம்? வாஷ்ரூம்ல 11 பேரை கட்டி போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்தேன். கட்டி வச்சிருந்தாங்கன்னா ஓ, அவங்க என்கிட்ட மேட்ச் ஆட நாங்க வந்தோம். எங்களை கட்டி போட்டு எங்க யூனிஃபார்ம் யாரோ கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? அப்படின்னா உண்மையான பிளேயர்ஸ் பாத்ரூம்ல இருக்காங்களா? அப்போ நம்ம டீமுக்கு எதிரா விளையாடுறது அந்த கிட்னாப்பர்ஸா? அங்க பாருங்க, மஞ்சுத் பாக்காவை அவங்க சுத்து போட்டுட்டாங்க ஐயா. சூப்பர் டீம் எக்ஸா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. தோதாராம், நந்து, கூஸ், கிரவுண்ட்ல போய் அவங்கள நிறுத்துங்க. நாங்க இப்ப வந்துடுறோம். நான் பிடிச்சிட்டேன். நான் வந்துட்டேன். இங்க பாருப்பா மஞ்சித், உன்னை கிட்னாப் பண்ண தான் இங்க வந்திருக்காங்க. இவங்க என்ன கிட்னாப் பண்ண வந்திருக்காங்களா? இவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நில்லுங்க. இதோ வந்துட்டோம். சூப்பர் வந்துட்டாங்களா? கிரவுண்டுக்கு நாம வந்துட்டோம். சோ நாம ஏன் எங்க டீமுக்கும் உங்க டீமுக்கும் ஒரு மேட்ச் வச்சுக்க கூடாது? நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. நாங்க உங்க எல்லாரையும் ஒண்ணா கூட்டிட்டு போறோம். டே, முதல்ல எங்களை தொட்டு காட்டுக்கடா டேய். ஜோர்தார். ஜோ. யா. ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. அந்த மேக்னெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கையில கொடுத்துடு. தர மாட்டேன். மாட்டியா? இப்ப ஒழுங்கா வழிக்கு வந்துட்டீங்க பாத்தீங்களா? என்ன வழிக்கு வந்துட்டாங்களா? எந்த வழிக்கு வந்தாங்க? வழி தவறி வந்துட்டாங்களா என்ன? ஆமா, உனக்கு சரியான வழி தெரியுமா? நீ சூப்பர் ஹீரோ ஆனாலும் கழுதையா தான் பாருக்க. இப்ப பிளமிங்கோ எங்க இருக்கான்னு இவனே நம்ம கிட்ட சொல்லிடுமா? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. பிளமிங்கோ இப்ப எங்க இருக்கான்? பிளமிங்கோ ஒரு கால்ல நின்னுக்கிட்டு கூலா மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்னவனே, நம்ம சேர்ல உட்கார்ந்துகிட்டு தூண்டில தண்ணில போட்டு தானே மீன் பிடிப்போம். ஆனா பிளமிங்கோ ஏன் ஒரு கால நின்னு மீன் பிடிக்கிறாங்க? பிளமிங்கோ எப்பவும் இப்படிதான் மீன் பிடிப்பாரு. சரி, நீங்க எந்த பிளமிங்கோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்துல லட்சக்கணக்கான பிளமிங்கோ இருக்காங்க. பாறைய உடைச்சா உண்டா குண்டா கல்லு. உன் பாஸ் எங்க இருக்கான்னு சொல்லு. கைய தட்டுங்க. கை தட்ட முடியாது.
ஏன்னா என் கைய கட்டி போட்டிருக்காங்களே. ரொம்ப சிரிப்பு வருதா? இப்ப பாரு, இன்னும் நீ அதிகமா சிரிப்ப. வேண்டாம் விட்டுரு. வேண்டாம் விட்டுடு. போதும் போதும், என்ன விட்டுரு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு தும்மல் வந்துரும். சின்னவனே, அவனுக்கு வேர்க்குது. நான் அவனுக்கு பவுடர் போட்டு விடுறேன். இதுக்கு என்ன பவுடரு? இது ரொம்ப அரிப்பா இருக்கு. இப்ப நாங்க உனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? கையை தட்டுங்க. நான் சொல்லிடுறேன், நான் கண்டிப்பா சொல்றேன். அவர் எங்க இருக்காரு நான் சொல்றேன். ஃப்ளமிங்கோ இப்ப கிரீன் காட்டப்பூல இருக்காரு. கிரீன் காட்டப்பூவா? இவங்க என்ன யோசிக்கவே மாட்டாங்களா? அதான் போட் இருக்குல்ல, எதுக்காக வாட்டர் சர்ஃபிங் பண்ணிக்கிட்டு வராங்க? ஆனா என்னப்பா, ஸ்டைல் என்ட்ரி கொடுக்கணும் இல்லையா? கவனமா இருங்க. இங்க எல்லா இடத்துலயும் ஃப்ளமிங்கோவோட ஆளுங்க இருப்பாங்க. நாம 3 டீமா பிரிஞ்சு ஃப்ளமிங்கோ இருக்கிற இடத்துக்கு போகலாம். நான் கிரிக்கெட் டீம்ல இருக்கேன். ஃபுட்பால் டீம்ல இருந்தா நிறைய ஓட வேண்டி இருக்கும். எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவன் உனக்கு மூளைய வைக்க மறந்துட்டான் போல. நாம எல்லாரும் ஒரே ஃபைட்டர்ஸ் டீம் தான். நம்ம ஃபைட்டர்ஸ் இங்க எப்படி கூட்டிட்டு வர போறோம்? இதோ பாருங்கப்பா, ஃப்ளமிங்கோட ஆளுங்க வரதுக்கு முன்னாடியே இந்த அணியால நம்ம எல்லாரும் மயக்கப்பட்டு விழ போறோம். போலீஸ் டீமை இன்ஸ்பெக்டர் பாண்டா லீட் பண்ணுவாரு. ஒரு டீம் சூப்பர் டீம் எக்ஸ், மத்தவங்க டீமை தோதாராம் லீட் பண்ணுவான். ஒரு டீமுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அவங்க மத்த டீமுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, போலாம். என்ன பாக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகல. இது என்னோட ஸ்டைலு. அங்க பாருங்க, எல்லாரையும் பிடிக்க. வாங்கப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்கப்பா, வேலை முடிச்சது. Hiç
யாருப்பா கட்டி போட்டது? யாருமே இங்க இல்லையே. ஈச்சுக்கு காப்பாத்துக்க, சீக்கிரம் வாங்க, யாராவது எங்களை காப்பாத்துக்க. ஈச்சுக்கு காப்பாத்துக்க. ஈச்சுக்கு 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 இன்னும் நிறைய பேர் வராங்க. ஈச்சுக்கு ஈச்சுக்கு மூக்குல கர்ச்சீஃபை வச்சுக்கோங்க. கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ ஃபிளமிங்கோ இருக்கணும். வாங்க போய் கண்டுபிடிக்கலாம். வாங்க எல்லாரும் வாங்க, நான் படபடன்னு பறந்து போயிடுவேன். ஈச்சுக்கு நான் காலேஜ் போயிட்டேன், முடியல. ஃபிளமிங்கோவோட இடம் வந்துருச்சு. அதோ ஃப்ளமிங் அங்கதான் பாருப்பான். வாங்கோ. பயப்படாதீங்க, அவங்க நம்ம ஆளுக்குதான். உண்மையான சண்டைக்கு இப்பதான் உள்ள பிளமிங்கோவும் அவனோட அடியாட்களும் இருப்பாங்க. என்ன பத்தி அவனுங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா உன்னை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? நீ எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு போன மாதிரியா இருக்க. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு கிளியிடு. என்னப்பா கதவு தானா திறக்குது? பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. ஈச்சுக்கு இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன்னா இங்க எந்த காடும் இல்லையே. ஈச்சுக்கு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். வெல்கம் டு ஃபிளமிங்கோஸ் டென். இப்ப நீங்க என்னோட வழியில மாட்டிக்கிட்டீங்க. என்னப்பா பிளமிங்கோ, நாங்க குளிச்சுட்டு தானே வந்திருக்கோம். திரும்ப எதுக்குப்பா குளிப்பாட்டுற? ஈச்சுக்கு அவன் நம்மள குளிப்பாட்ட நினைக்கல, நம்ம கதையை முடிக்க நினைக்கிறான். நாம ஏதாவது பண்ணி ஆகணுமே. இல்ல இல்ல, இப்படி நடக்க கூடாது. அவங்க தப்பிக்கவே கூடாது. என்னோட முதல் தாக்குதல்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா என்னோட ஃபயர்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பூதத்துக்கிட்ட மாட்டின கதையால இருக்குது. நம்ம பேய்கிட்ட இருந்தாலும் தப்பிக்கவே இல்லையே. தண்ணியில இருந்து தானே தப்பிச்சோம். ஆமா, எங்க பூதம் எங்க இருக்கு? உங்களால எப்படி தப்பிக்க முடியும்? நான் படபடன்னு பறந்து போயிடுவேன். ஜோர்தான் பபுள் கன். பிளமிங்கோ ஒளிஞ்சுக்கிட்டு விளையாடினதெல்லாம் போதும். தைரியம் இருந்தா இப்ப எங்க முன்னாடி வா. உங்கள இப்ப யாருமே இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அட்டாக்!
வேலை முடிஞ்சது. நான் இப்ப படபடன்னு பறந்து போகணும். ஆக்சஸ் கிராண்டட். அங்க பாருங்க, பிளமிங்கோ தப்பிச்சு ஓடுறான். அத ஓடுறான் பாருங்க, அவனை விட்டுற கூடாது. படபடன்னு பறந்து போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அவன் இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாதே. வாங்க அவனை போய் பிடிக்கலாம். ஹலோ, நாங்க மறுபடியும் வந்துட்டோமே. உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பிடிங்க. வேண்டாம், இல்ல இல்ல விட்டுறாதீங்க, நான் விழுந்துருவேன். நான் படபடன்னு பறந்து போயிடுவேன். சின்னவனே, அவன் தான் பறந்து போறேன்னு சொல்றான்ல, நான் வேணா அவனை விட்டுருவா. வேண்டாம் 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 வேண்டாம், விட்டுறாதீங்க. இல்ல இல்ல, என்ன விட்டுறாதீங்க. நான் படபடன்னு அப்புறம் பறந்து போயிடுவேன். நீங்க இவனை புடிச்சிட்டீங்க. சூப்பரு. தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு தெரியாம போயிடுச்சே, நீங்க தான் சூப்பர் டீம் எக்ஸ்ன்னு. அம்மா. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியவே கூடாதுயா. அதுல டவுட்டா? ஆமா, ஏன்னா இன்னைக்கு சூப்பர் டீம் எக்ஸ் காணாம போக போகுது. அப்புறம் எப்ப நம்ம ஊருக்கு பிரச்சனை திரும்பி வருதோ அந்த நேரத்துல டீம் எக்ஸ் கண்டிப்பா வருவாங்க. என்னை யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டே படபடன்னு பறந்து போயிடுவேன்.